الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إذ قال يوسف لأبيه يا أبتي إني رأيت أحد عشر كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஒவ்வொரு வாரமும் பெருமானாரினுடைய சிறப்புகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு வழங்கிய கொடைகளையும் பார்த்து வருகிறோம். அதிலே கூட்டம் கூட்டமாய் வஃப்து வஃப்தாய் பெருமானாரை எப்படி ஈமான் கொண்டார்கள் என்பது வரை கண்டோம். வரலாற்று ஆசிரியர்கள் இதன் தொடராய் பெருமானாரினுடைய காலை முதல் இரவு வரை, இது நம்ம தமிழ் பண்பாடு. அரபுகள் என்ன சொல்லுவார்கள் என்றால், இரவிலிருந்து மறுநாள் இரவு வரை பெருமானார் என்ன செய்தார்கள், ஒரு நாள் அமல், நாயகத்தின் ஒரு நாள் அமல் என்ன என்பதை பற்றி எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு படுப்பதற்கு செல்லுவார்களேயானால் என்ன செய்வார்கள், தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழைய கதை பேசுவார்கள். முன்னோர்களினுடைய வரலாறு, படிப்பினை மிக்க வரலாறு என்ன நடந்தது என்பதை குறித்து நாயகம் பேசுவார்கள். ஹதீஸே ஹுராஃபா என்று நீண்ட வரலாறை எழுதுகிறார்கள். ஹுராஃபா என்று ஒருவர் இருந்தார். அவரை ஜின்கள் கடத்தி சென்றது. சில வருடங்கள் ஜின்களோடு அவர் வாழ்ந்தார். அதற்கு பிறகு அவர் மக்களோடு கலந்தார். அங்கு நடந்த செய்திகளை எல்லாம் சொன்னார். அதனால அவருக்கு பேரு ஹதீஸே ஹுராஃபா என்று அரபுகள் பேசிக் கொள்ளுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்திலே தன் மனைவிமார்களிடத்தில் முன்னோர்களுக்கு நடந்த வரலாறுகளை பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு அதெல்லாம் காணாமல் போனது. சீரியல் வந்ததற்கு பிறகு வரலாற்றுக்கு வழி இல்லாமல் போனது. ஏனென்றால் சீரியலே எல்லா வரலாறையும் பேசி விடுகிறது. அபூ ஸர்ஆ, உம்மு ஸர்ஆவினுடைய வரலாறை பற்றி பெருமானார் பேசுவார்கள். நீண்ட வரலாறு. பின்னால் வரும் வாரங்களில் அந்த வரலாறை குறித்து பேசப்படும். 11 மனைவிமார்கள் கணவனை பற்றி என்ன சொன்னார்கள், அதில் அபூ ஸர்ஆ, உம்மு ஸர்ஆ என்ன சொன்னார்கள் என்பது குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசியிருக்கிறார்கள். ஆக பெருமானார் இரவு மனைவிமார்களுக்கு கதை சொல்லுவார்கள். இதை போல இஷா தொழுகைக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபுக்கு பிறகு பெருமானார் தூங்குவதை வெறுத்தார்கள். இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள், இஷாவுக்கு பிறகு பேசுவதை வெறுத்தார்கள். இஷாவுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவதில்லை. அப்படி பேசுவதாக இருந்தால் அபூபக்கர் ரலியல்லாஹுவை அழைத்து உமூருல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு ஏற்படுகிற நலவை குறித்து பேசுவார்கள்.
முஸ்லிம்களுக்கு என்ன செய்யலாம், போர்க்களம் குறித்து என்ன செய்யலாம் என்பது குறித்து பெருமானார் பேசுவார்களே தவிர இஷாவுக்கு பிறகு உடனே பெருமானார் உறங்கி விடுவார்கள். ஆனா இன்றைக்கு அந்த பழக்கம் இல்லாமல் போனது. ஃபஜ்ருக்கு பிறகு பெருமானார் உறங்கியதில்லை, இஷாவுக்கு பிறகு பெருமானார் விழித்ததில்லை. ஆனா இன்னைக்கு நேர் மாற்றம். இஷாவுக்கு பிறகு இந்த சமூகம் உறங்குவதில்லை, ஃபஜ்ருக்கு பிறகு விழிப்பதில்லை என்று பரக்கத்திற்குரிய நேரம் என்பது அல்லாஹ் பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, அதிகாலையிலே யா அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு பரக்கத்தை செய்வாயாக என்று பெருமானார் துஆ செய்திருக்கிறார்கள். அந்த பரக்கத்திற்குரிய அதிகாலையை இந்த உம்மத் பயன்படுத்தாமலே இருக்கிறார். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரவிலே இருட்டில் பெருமானார் உறங்க மாட்டார்கள். இரவு உறங்குவதாக இருந்தால் யுஸ்ரஜானை, பெருமானாரினுடைய வீட்டிலே விளக்கேற்றப்படும். இந்த மாதிரி மின்சார விளக்குகள் இல்லை. ஆனாலும் அவர்கள் கடும் இருளிலே பெருமானார் உறங்க மாட்டார்கள். தன்னுடைய சமுதாயத்தை பார்த்தும் அதுதான் சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைலத்தே முஸ்லிமாவில் இருள் நிறைந்த இரவிலே நீங்கள் உறங்க வேண்டாம், ஒரு வெளிச்சத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். எப்படி உறங்குவது என்பதை கூட பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். இரவு நேரத்திலே பெருமானார் ஜுனுபாலியாக இருந்தால், குளிப்பு கடமையானவராக இருந்தால், மனைவியோடு சேர்ந்திருந்தால் பெருமானார் உடனே ஒளி செய்து கொள்வார்கள். அப்ப கணவன் மனைவி உறவு கொண்டால் உடனே குளிக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. குளிக்க முடியவில்லை என்றால் ஒளி செய்து கொள்வார்கள். ஒளி செய்ய முடியவில்லையா தயமம் செய்து கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி செய்து விட்டுத்தான் உறங்குவார்கள். வரலாறு பேசுகிறது. இதை போல பெருமானார் உறங்குவதற்கு முன்னால் இரண்டு கண்களுக்கும் சுருமாயிட்டுக் கொள்வார்கள். ஒவ்வொரு கண்ணுக்கும் 3 முறை சுருமாயிடுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உறங்குவதற்கு முன்னால் கண்களுக்கு யார் சுருமாயிடுகிறார்களோ அவர்களுக்கு கண் சார்ந்த நோய்கள் வருவதில்லை, குளிர்ச்சிக்கு அது காரணமாக இருக்கிறது என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். பெருமானார் அன்றே அதை செய்திருக்கிறார்கள். பெருமானார் எப்படி படுத்திருக்கிறார்கள் என்று ஹதீஸ்கள் இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள். சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் என்பதிலே அறிவித்திருக்கிறார்கள். பெருமானார் சில நேரத்திலே கால் மேல் கால் போட்டு படுப்பார்களாம். அது உறங்கும் நிலையில் அல்ல, விழித்திருக்கும் நிலையில். பெருமானார் கால் மேல் கால் போட்டு படுப்பார்கள் விழித்திருக்கும் நிலையில். பெருமானார் உறங்க செல்லுவார்களேயானால் வலது பக்கமாக ஒருங்கிணைத்து தன்னுடைய கையை வலது கன்னத்திலே வைத்து பெருமானார் படுப்பார்கள். இதை பார்த்து இன்றைக்கு ஒரு மருத்துவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். உறங்குகிற முறை 4 விதம். ஒன்று, நேராக வானம் பார்த்து உறங்குவது, மல்லாக்கப்படுத்து. இதனால் முதுகந்தட்டு பாதிக்கப்படுகிறது என்று எழுதுகிறார். தொடர்ந்து இப்படியே படுத்தார்னாக்கா முதுகெலும்பு பாதிக்கப்படுகிறது. இன்னொரு முறை, 2வது முறை குப்புறப்படுப்பது. அப்படி படுக்கிற போது வயிற்றை கீழே வைத்து குப்புறப்படுக்கிற போது அவருக்கு குடல் இறக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 3வது முறை, இடது பக்கமாக ஒருவர் படுப்பாரையானால், ஒருவர் வீடு கட்டி டேங்க் மேலே வைப்பாரா கீழே வைப்பாரா? டேங்க் மேலே இருந்தால் தான் ஹார்ட் பம்பிங் செய்கிற டேங்க். இது கீழே இருக்குமேயானால் உடல் உறுப்புகளுக்கு சீராக ரத்தம் போய் சேராது. இந்த முறையும் தவறு. அதனால் வலது பக்கம் படுத்தால் இதயம் மேலே இருக்கும், டேங்க் மேலே இருக்கும், இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் விஞ்ஞானமே வளராத போது இந்த முகம்மது இவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார் என்று ஈமான் கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கும் முறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை போல தூங்குகிற போது நாம தூங்குற மாதிரி ஆழ்ந்த தூக்கம் எல்லாம் பெருமானாருக்கு இருக்காது. ஐநானி தனாமானி வல்கல்பு யக்லான்.
அவர்கள் நபிமார்களை பொறுத்த வரைக்கும் கண்கள் உறங்கும், ஆனால் அவர்களுடைய இதயம் உறங்கவே உறங்காது. கண்கள் தான் உறங்கிக் கொண்டிருக்குமே தவிர இதயம் உறங்காது. இது நபிமார்களின் உறக்கம். காரணம், நபிமார்களின் உறக்கமும் வஹிதான். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் குரட்டையிட்டும் உறங்குவார்கள். நஃபக் என்ற அரபியிலே சொல்லுவார்கள். குரட்டை பெருமானாருக்கு வந்திருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், என் காலாவினுடைய வீட்டிலே பெருமானாரோடு நான் படுத்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவார்கள். குரட்டையின் சத்தத்தை நான் கேட்டேன். மீண்டும் எழுவார்கள், தொழுவார்கள், உறங்குவார்கள். மீண்டும் குரட்டை வரும், எழுவார்கள், தொழுவார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். சில வீடுகளிலே இப்ப சமீப காலமாக குரட்டைக்காக தலாக்கு கேட்ட வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. ஒரு குரட்டை தாங்க முடியல, அதனால இவர் கூட வாழ முடியாது, தலாக்கு வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். தூங்குவதற்கு முன்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துஆக்களை ஓதி இருக்கிறார்கள். இந்த உம்மத்து தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் பழக்கி இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி, இல்லையா? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து அஹ்யா. இது மட்டும்தான் இந்த உம்மத்திற்கு தெரியும். தூங்குவதற்கு முன்னால் பெருமானார் நிறைய வேலைகளை செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது தூங்க செல்லுவார்களே ஆனால் சூரத்து சஜிதா, அலிஃப் லாம் சஜிதாவை ஓதுவார்கள். சூரத்துல் முல்கை ஓதுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓதியதால் அப்படி யார் ஓதுகிறார்களோ அவர்களுடைய சந்ததிகள், அவர்களுடைய மூதாதையர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும். ராத்திரி தூங்கும் போது இவங்க ஓதிட்டு படுத்தாங்கன்னா இறந்து போன அவர்களின் மூதாதையர்களினுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். இன்னொரு ரிவாயத்திலே இப்படி வருகிறது, பிஸ்மிக ரப்பி வலஅத்து ஜன்பி ஃபாஃபிர்லி. யா அல்லாஹ், உன் பெயரால் தான் என்னுடைய ஜன்பை நான் வைக்கிறேன். ஜன்புன்னா வலதுபுறத்தை நான் வைக்கிறேன். உன்னுடைய பெயரை கொண்டுதான் வைக்கிறேன். என் பாவங்களை மன்னித்து விடுறப்பே. இப்படி ஓதிட்டா காலையில இருந்து சைத்தான் வலிகெடுத்தானா இல்லையா, தலையில மண்ணை வாரி போட்டுட்டு ஓடுவானா. இவ்வளவு நேரமும் இவர் பாவம் செய்தார். கடைசியில படுக்கிற நேரத்துல யாருலா என் பாவத்தை எல்லாம் மன்னின்னு சொல்லிட்டா அல்லாஹ் புலகாஞ்சிதம் அடைந்து விடுவானாம். என்னதான் தப்பு செஞ்சாலும் அடிமை கடைசியில எட்ட வந்து ருஜுவாயிட்டான், எட்ட வந்து மீண்டு விட்டான். அதனால் அவன் பாவத்தை நான் மன்னித்து விடுகிறேன் என்று ரப்புல் ஆலமீன் மன்னிப்பான். சைத்தான் தலையிலே மண்ணை வாரி போட்டு கொண்டு ஓடுவான் என்று ஹதீசுகள் சொல்லுகிறது. இதை போலவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் ஹுவல்லா சூரா, சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் முஅவ்விதத்தை இதை பெருமானார் 3 முறை ஓதி தன் கையிலே ஊதி உடம்பு முழுவதையும் பெருமானார் தடவி கொண்டு படுப்பார்கள். இதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? ஒரு 5 நிமிடம் அமல்கள், 10 நிமிட அமல்கள். இதை போல இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பி கினி அதாபக யௌம துபஅஸு இபாதக். அல்லாஹ் உன்னுடைய அதாபிலிருந்து எனக்கு பாதுகாப்பை கொடு. எந்த நேரத்தில் தெரியுமா? யௌம துபஅஸு இபாதக். உன்னுடைய அடியார்களை நாளை மறுமையிலே எழுப்புவாயே, அந்த எழுப்புகிற போது எனக்கு அதாபை கொடுத்து விடாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து விட்டு உறங்குவார்கள். இன்னொரு ரிவாயத்தில் தஸ்பீஹே ஃபாத்திமா சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் என்பது 33 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஒரு தடவை ஓதிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குவார்கள். இன்னொரு ரிவாயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுமர் சூராவையும் பனு இஸ்ராயில் சூராவையும் ஓதிவிட்டு பெருமானார் உறங்குவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களிலே இந்த துஆக்களை செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிவஜீஹிக்கல் கரீம் பிகலிமாத்திஹி தாம்மா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். இதில் என்ன அதிசயம் என்று சொன்னால், அல்லாஹும்ம அன்த தக்ஷிபில் மகரம் வல் மஹ்சம். யா அல்லாஹ், என் கடனை போக்கிவிடு, என் பாவத்தை தீர்த்து விடு. துன்யாவில் வந்து படுக்கிற நேரத்துல எப்ப உறக்க வரும்? கடனாளிக்கு உறக்க வருமா? உறக்கத்தை தடுப்பது கடன்.
அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு இதையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். யா அல்லாஹ் கடனை போக்கிவிடு, பாவத்தை நீக்கிவிடு. இன்னொரு ரிவாயத்தில் பெருமானார் அம்தல் அவ்வல் படைத்த கபிலக ஷை, அல்லாஹ்வை துதித்து விட்டு உறங்குவார்கள். சுருக்கமா சொன்ன அல்லாஹ்வினுடைய நிலைகளை சொல்லுவார்கள். நீதான் ஆரம்பமானவன், உனக்கு முன்னால் யாரும் இல்லை. அந்த லாஹிர், நீதான் கடைசியானவன், உனக்கு பிறகும் யாரும் இல்லை. அந்த லாஹிர் வலா ஃபௌக ஷை, நீதான் வெளிப்படையானவன், உனக்கு மேலே ஒருவன் இல்லை. அந்தல் பாத்தின், நீதான் பாத்தினானவன், உனக்கு கீழேயும் யாரும் இல்லை. அதனால பக்குல் அண்ணா ஹஜாத்தினா, அல்லாஹ் எங்கள் தேவைகளை அறிந்தவனே, தேவைகளை பூர்த்தி செய்வாயாக சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்னினா மினல் ஃபக்ர், வறுமையிலிருந்து எங்களுக்கு பணக்காரத்தன்மையை கொடு என்று இரவு நேரத்தில் யார் கேட்டுவிட்டு உறங்குகிறாரோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுநாள் தேவைக்கு அவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். யா அல்லாஹ் நீதான் எங்களுக்கு உதவுபவன், வறுமையை போக்கிவிடு, பணக்காரத்தன்மையை கொடுத்து விடு என்று தூங்குனா அடுத்த நாள் ரிஸ்கை அல்லாஹ் தீர்மானித்து விடுகிறான். இதையும் பெருமானார் இந்த உம்மத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் அல்லாஹும்ம அஊது பிக்க மினஷ் ஷர் வ அஊது பிக்க மினல் ஜூ, அல்லாஹ் தீமையிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன், பசி பட்டினியிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பெருமானார் இரவு உறங்குகிற போது இத்தனை துவாக்களையும் பெருமானார் செய்திருக்கிறார்கள். சில நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு சொல்லுவார்களாம், பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தேடி பெருமானார் தான் உறங்கும் போது தாம் பிள்ளைகளுக்கு சேர்த்து பெருமானார் துவா செய்து விட்டு உறங்குவார்கள். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் ஷைத்தானின் லாம்மா மின் குல்லி ஐனின் லாம்மா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறார்கள். கண்திஷ்டியிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம், தீங்களிக்கக்கூடிய சைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிய வரலாறுகளும் இருக்கிறார். அப்ப உறங்குவதற்கு முன்னால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள், உறங்குவார்கள். அதோடு நிறுத்தல வரலாற்று ஆசிரியர் மீண்டும் ஆரம்பிக்கிறார். பெருமானார் உறங்குகிற போது கனவு வரும் அல்லவா, இந்த கனவின் வரலாறு என்ன என்பதையும் பேசுகிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே கனவு காணாதவர் யாரும் இல்லை. உலகத்தில் எல்லாத்துக்கும் கல்லூரி வந்துருச்சு, கனவுக்கு கல்லூரி வந்திருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, இல்லையா? கேட்டரிங் காலேஜ் இருக்கிறது, கனவு காணாதவர்கள் இல்லை, ஆனால் கனவுக்கடை வந்திருக்கிறதா? குர்ஆனிலே நிறைய நபிமார்களின் வரலாற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற போது கனவை பற்றி சொல்லுகிறார். நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவுக்களை வல்லுனர். இன்னி ரஐது, அந்த வரலாறே அழகான வரலாறு. இன்னி ரஐது அஹத அஸர கௌகபா, தகப்பனார்ட்ட சொல்றாரு, நான் 11 நட்சத்திரங்கள் சஜிதா செய்வதை போல கனவு கண்டேன். வஷம்ஸ வல் கமர, சூரியனும் சந்திரனும் சஜிதா செய்கிறது. கடைசியில் அந்த வரலாறு அப்படியே வரும். 11 நட்சத்திரங்கள் என்றால் 11 சகோதரர்கள், சூரியன் என்றால் தகப்பன், சந்திரன் என்றால் தாய். இவர்கள் எல்லோரும் வந்து சஜிதா செய்வார்கள், கனவு நினைவாகும். குர்ஆனிலே யூசுப் சூரா முடிந்து போகும். யூசுப் சூராவினுடைய சுருக்கம் இதுதான், கனவு நினைவாகும். கண்ணான் நகரத்தில் இருந்து பைத்துல் முகத்தத்தில் இருந்து அவர்கள் வரலாறு தொடங்கும். ஈஜிப்துக்கு வருவார்கள், மிஸ்ருக்கு வருவார்கள், மகனை தேடி வருவார்கள். மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரியணையில் இருப்பார்கள். எல்லோரும் சேர்ந்து அவங்க காலத்துல சஜிதா கூடும், சஜிதா செய்வார்கள். அவங்க பார்த்த கனவு நடக்கும், அவங்க வரலாறு முடிச்சிடும். இப்ப கனவு கலை என்று ஒன்று இருக்கிறது. இதை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றிலே நிறைய அல்லாஹ் பேசுகிறான், குர்ஆன் முழுக்க பேசுகிறான் கனவை பற்றி. அல்லாஹு அக்பர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுக்களை விளக்கம் சொல்வதிலே அவர்களுக்கு நிகர் யார் இருக்க முடியும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நிகர். சிறைக்குள்ளே கனவு கண்டார்கள். குர்ஆனிலே ஒருவர் மது குடிப்பதை போல கனவு கண்டார். நான் மது குடிப்பதை போல கனவு கண்டேன். அப்ப சொன்னாங்க, அரசருக்கு நீ உபகாரம் செய்வாய். இன்னொருத்தர் தலையில ரொட்டியை சுமந்து செல்லுகிறேன், கழுகு ஒன்று காகம் ஒன்று அதை கொத்தி கொத்தி சாப்பிடுகிறது, அரசர் உன்னை கொன்று விடுவார்.
கனவுக்கு விளக்கம் சொன்னாங்க. அரசர் உன்னை கொண்டு விடுவார் சொன்னதோடு நிறுத்தாம, அந்த மது ஊத்தி நீ கொடுக்கிற போது என்னை பற்றி அரசருக்கு ஞாபகப்படுத்துனாங்க. ஏன்னா சிறைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னை நினைவுபடுத்தினால் அரசர் வெளியே விடுவார். இதுதான் ரப்புக்கு பிடிக்கல. அல்லாட்ட சொல்லி இருக்கிறான், என்ன அரசருக்கு நினைவூட்டுற பேர் சொல்லி இருக்கலாம். ஒரு வாசித்தா வச்சு அவரை வச்சு சொன்ன ஒண்ணு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12 ஆண்டு காலம் மறதியை போட்டான். அதுக்கு பிறகுதான் அவனுக்கு நினைவு வந்தது. மன்னன் பார்த்த கனவுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். சிறைக்குள்ளேயே யூசுப் இருக்கிறார். இளைத்த மாடுகள் கொழுத்த மாடுகளை சாப்பிடுகிறது. 7 இளைத்த மாடுகள் கொழுத்த மாடுகளை குர்ஆன் பேசுகிறது. அப்படின்னா பஞ்சகாலம் வரப்போகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுக்கு விளக்கம் சொல்லுகிற போதுதான் அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்து அமைச்சராக மாறுகிறார்கள் என்பது குர்ஆனின் சாட்சி. நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுப்பது கனவின் மூலமாகத்தான். இன்னி அத்பஹுக ஃபில் மனாம், கனவிலே நான் அறுப்பதை போன்று கண்டேன். அப்ப எல்லா நபிமார்களும், நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு, மன்னன் கனவுதான் காண்பார். கனவு காண்பார். ஒரு இளவல் இறங்குவதை போல, ஆபத்து வருவதை போல பிறவுன் கனவு காண்பார். அதனாலதான் சொல்லுவான், யாராவது ஆம்பளை புள்ள பிரச்சனை வெட்டிடணும். ஆனால் அல்லாஹ்வினுடைய நாட்டம், மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவுடன் ஒரு சின்ன பெட்டியை எடுத்து மூசாவை வைத்து அனுப்புங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரா மன்னன் இருக்கிற வழியாக ஒரு ஓடை செல்லுகிறது. அதுலதான் மன்னனுடைய மனைவி எல்லாம் குளிப்பாங்க. ஆசியா குளிக்கிற போது செல்லுகிறது. ஆசியாவே எடுத்து வளர்க்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அற்புதமான நாடகம். இதெல்லாம் கனவின் மூலமாக நடக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு கனவின் மூலமாகத்தான் நடக்கிறது. ஒரு நெருக்கமான கபீலாவில் ஒருவர் பிறப்பார். அவரால் உயிருக்கு ஆபத்து. நம்ரூது பார்க்கிறான். கூப் கபீலா, நெருக்கமான கபீலா. அதில் இருக்கிற 70,000 குழந்தைகள் வெட்டப்பட்டார்கள். 70,000 குழந்தைகள். அல்லாஹு அக்பர். 70,000 குழந்தைகள். அதுக்கு பின்னாடி தான் கணக்கு போட்டு சொன்னானுங்க நட்சத்திர கணக்கர்கள், என்ன குழந்தை ஜனிக்கவே இல்லைன்னா. இப்படி அன்பிற்குரியவர்களே, இந்த கனவு என்பது இது ஒரு தனி உலகம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனவு குறித்து என்ன சொல்கிறார்கள்? இன்னைக்கு கனவு காணாதவங்க யாரும் இல்லை. கனவு குறித்து பெருமானாரின் விளக்கம் என்ன? கனவு என்பதை பெருமானார் சொல்லுகிறார்கள், அஹ்லாம் என்றால் அது 3 வகைதான். ஒன்று ஹதீசுன் நஃப்ஸ், மனப்போராட்டம். சில பேர் நாவல் படிச்சுட்டு படுத்திருப்பாங்க. அப்ப அந்த நாவல்ல பார்த்த மாதிரியே நடக்கும். இது கனவல்ல, இது மனப்போராட்டம். சில பேர் கேம் விளையாடிட்டு இந்த சின்ன பையன் படுத்துட்டு ராத்திரி தூங்கும் போது யாரையாவது துர்ற மாதிரியே கத்துவான். இதெல்லாம் ஹதீசுன் நஃப்ஸ், இது கனவல்ல. இரண்டாவது ஒரு வகை இருக்கிறது, சைத்தானின் ஊசலாட்டம். திடுக்கிடும் கனவுகள் எல்லாம் சைத்தானின் ஊசலாட்டம். அப்படி வருகிற போது எழுந்திருந்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல்லது அஊது பில்லாஹி மின் ஷர்ரி மா யுவஸ்விசு பிஹி ஷைத்தான் என்று சொல்லிவிட்டு, நம்ம அவ்வளவு தூரம்லாம் சொல்ல மாட்டோம். அதனால அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் 3 முறை சொல்லிவிட்டு எந்த பக்கம் படுத்திருக்கிறோமோ அதற்கு இடது பக்கம் திரும்பி படுத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். மூன்றாவது ஒரு கனவு இருக்கிறது, நம்முடைய உறக்கம், ஆழ்ந்த உறக்கத்தில் பார்க்கப்படுகிற கனவு. அதுதான் அரிசிக்கு செல்லுகிறது, ரூஹ் அரிசிக்கு செல்லுகிறது. அப்பொழுது ஏற்படுகிற கனவு நிதர்சனமாக நடக்கும். அரிசிக்கு செல்லுகிற இது மினர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏற்படுகிற கனவு. பெருமானாரின் காலத்தில் அப்படி நடந்திருக்கிறதா? ஏராளமான வரலாறுகள் சான்றுக்கு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் என்ன நடந்தது என்பதை குறித்து எழுதுகிறார்கள். ஹுஸைமா இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா, இந்த சஹாபி யார் தெரியுமா? ஹுஸைமா. சஹாபாக்களிலேயே ஒருத்தர் 2 பேருக்கு சமம் என்று சொன்னது இவர்களை மட்டும்தான். ஒரு ஆள் 2 பேருக்கு சமம்.
நாம நிறைய பேருக்கு சொல்லுவோம் உருவத்துல சைஸ்ல 140 கிலோ இருந்தாருன்னு சொன்னாக்கா லிப்ட்ல ஏறினார்னா இவர் 3 பேருக்கு சமம்னு சொல்லுவோம். அதல்ல, அறிவாற்றலால் தைரியத்தால் வலுவால் 2 பேருக்கு சமம் என்று சொன்னது ஹுசைமாவை மட்டும்தான். ஹுசைமத்தின் ஸ்தாபித்தான். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரை வாங்குவார்கள் வியாபாரம். வாங்கியதற்கு பிறகு பெருமானார் காசு தருவதற்கு முன்னால் இன்னொருவன் விலை அதிகமாக தருகிறேன் என்று சொல்ல, குதிரை வியாபாரி பெருமானார் இடத்துல உங்கள்ட்ட விலையே பேசலன்றுவான். விலை கூட சொன்னோன்னு அவனுக்கு விற்கிற மாதிரி போயிடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்குத்தானே நீ விலை பேசினாய், ஆனால் மற்றவனுக்கு விற்கிறாயே. அப்ப அந்த குதிரை விற்கிறவன் கேட்பான், உனக்கு விலை பேசியதற்கு சாட்சி இருக்கிறதா? அந்த வழிய போன குசைமா சொன்னாங்க, நான் பார்த்தேன் என்கிறார். சாட்சி இருக்கிறது. வேறு வழி இல்லாமல் பெருமானாருக்கு விட்டு விடுவான். பெருமானார் கூப்பிட்டு கேட்பாங்க, அவன் கூட பேசும்போது நீ இல்லையே, நான் சாட்சின்னு சொன்னி எப்படி? நபியே நாயகமே, இதுவரை நீங்கள் சொன்னதையெல்லாம் நான் பார்த்தா ஈமான் கொண்டேன், அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னீர்கள், நம்பினேனே. சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னீர்கள், நம்பினேனே. நரகம் இருக்கிறது என்று சொன்னீர்கள், நம்பினேனே. அதிலெல்லாம் பொய் சொல்லாத ரசூலே, இந்த குதிரைக்காகவா நீங்கள் பொய் சொல்ல போகிறீர்கள்? அதனால் தான் நான் பார்த்தேன் என்று சொல்லிவிட்டேன். பெருமானாரின் மீது கொண்ட அந்த நேசத்தின் வெளிப்பாடு. அப்பதான் பெருமானார் சொன்னாங்க, நீ எனக்கு சாட்சி சொன்னாய், எந்த சாட்சிக்கும் 2 பேர் தேவை, ஆனால் ஹுசைமா நீ ஒருவரே 2 பேரின் ஸ்தானத்தில் இருக்கிறாய். அந்த ஹுசைமா வர்றாங்க, ரசூலே உங்கள் நெற்றியிலே சஜிதா செய்வதை போல கனவு கண்டேன். உங்கள் நெற்றியிலே சஜிதா செய்வதை போல கனவு கண்டேன். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்துக்கொண்டு என் நெற்றியிலே சஜிதா செய்கிறார்கள். பெருமானார் படுத்திருக்கிறாங்க, பெருமானாரினுடைய நெற்றியிலே தன் நெற்றியை வைக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு ஒரு காலத்திலும் இழிவை தரமாட்டான், உயர்வை தந்து கொண்டே இருப்பான். என்னை பார்த்தவர்கள் என்னைத்தான் பார்க்கிறார்கள். பெருமானார் சொன்னார், நபியினுடைய தோற்றத்தில், ரசூலினுடைய தோற்றத்தில் சைத்தான் வருவதில்லை. வேற நபியை பார்க்காம மற்ற யாரை பார்த்தாலும் வேற ஆள் தோற்றத்தில் சைத்தான் வந்துருவான். ஆனால் நபியின் தோற்றத்தில், என் தோற்றத்தில் சைத்தான் வருவதில்லை. உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹுசைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அல்லாஹு அக்பர், பெருமானாரிடத்தில் வருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா, ரசூலே நான் ஒரு கனவு கண்டேன். பெருமானார் எப்பயுமே கனவுக்கு விளக்கம் சொல்ற பழக்கம். ரசூலே நான் ஒரு கனவு கண்டேன். ரசூலே என்ன கனவு? ஒரு கையிலே தேனும் மறு கையிலே நெய்யும் வைத்திருப்பதை போல நான் கனவு கண்டேன். ரசூலே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். என்ன ரசூலே சிரிக்கிறீர்கள்? உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌராத்தினுடைய ஞானத்தையும் குர்ஆனினுடைய ஞானத்தையும் சேர்த்து தருவான். 2 கிதாபினுடைய ஞானத்தை தருவான். யார் நெய்யை பார்க்கிறாரோ, யார் தேனை பார்க்கிறாரோ அவர் ஞானம் பெறுவார் என்று பொருள். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு சஹாபி வர்றார், ரசூலே 7 மெம்பர் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல 3 மெம்பர் 4ஆவதுல உட்காருவாங்க. ரசூலுல்லாஹ், ரசூலே 7 மெம்பர், அதிலே நீங்கள் 7ஆவதில் அமர்ந்திருக்கிறீர்கள். இப்படி ஒரு கனவை கண்டேன் என்று சொல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகம் தோன்றி 7000 ஆண்டுகள் ஆகிறது, அதில் கடைசி நான் என்பதை கண்டிருக்கிறீர், இதற்கு மேல் தரஜா இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு விளக்கம் அளித்ததாக வரலாறு வந்திருக்கிறது. அல்லாஹ் அக்பர். பெருமானார் இடத்திலே வருகிறார்கள். அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு, ரசூலே உங்களுடைய வலதும் உங்களை பார்த்தேன், வலது பக்கம் ஒருவர் இருக்கிறார். அல் அதப் அல் முஸ்மில்,
அவர் ஆடை கீழே இழுத்துக் கொண்டிருக்கிறது வலது பக்கம். ஆனால் அவர் மாநிறமாக இருக்கிறார். இடது பக்கம் ஒருவர் இருக்கிறார், முடியெல்லாம் விரித்த கோலத்தில் இருக்கிறார், வெண்ணிறத்தோடு இருக்கிறார். இப்படி ஒரு கனவு கண்டேன். நாயகமே, உங்களை மூவரையும் ஒரு பெரிய வயோதிகர் உங்கள் மூவரையும் அழைப்பதை போல நான் பார்த்தேன் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். எனது வலது பக்கத்திலே பார்த்தவர் மூசா அலைஹிஸ்ஸலாம், அவர்கள்தான் இப்படி ஆடை அணிவார்கள். இடது பக்கத்திலே பார்த்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். எங்கள் மூவருக்கும் பொதுவான தகப்பனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழியும் எங்கேதான் போய் சேருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரசூலினுடைய வழியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எங்கள் மூவரையும் இணைக்கிற பாலம் தான் அந்த பெரியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். ரசூலே, ஒரு ஒட்டகம் என்னை துரத்தி கொண்டு வருகிறது ரசூலே. ஆனால் அந்த ஒட்டகத்தால் என்னை பிடிக்க முடியவில்லை, நான் தப்பித்து விட்டேன். நிறைய பேர் அதே மாதிரி நாய் துரத்துற மாதிரி இல்லையா, ஆடு துரத்துற மாதிரி எல்லாம் கனவு காணுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மிருகம் துரத்தினாலும் கியாமத் உங்களை துரத்துகிறது என்று பொருள். மிருகங்கள் துரத்தினால் கியாமத்து துரத்துகிறது என்று பொருள் பெருமானார் விளக்கம் அளிக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். இதை போலவே ஆத்திகாவின் கனவு. பத்ர் போர்க்களம் நடப்பதற்கு முன்னால் கனவின் மூலமாக வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. ரசூலுக்கு பயங்கரமான சிக்கல். பத்ர் போர்க்களத்தை பற்றி அறியாதவர்கள் இல்லை. இந்த போர்க்களத்திலே பெரிய வியாபார குழு அபூ சுஃபியானின் தலைமையில் செல்கிறது. எவ்வளவு லாபம் கிடைக்கிறதோ அந்த லாபம் முழுக்க இஸ்லாமியர்களை அளிப்பதற்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதனால பெருமானாரை சுத்தமா அழிச்சிடணும். அதனால இந்த வியாபாரத்தில் இருக்கிற காசு ஃபுல்லா ரசூலை அழிப்பதற்கு. இது தெரிந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 பேர்களை அனுப்பினார்கள். வியாபார குழு வருகிற போது பிடித்துக் கொண்டு வாருங்கள். ஆனா அபூ சுஃபியான் அறிவாளி, வேறு வழியை மாற்றி கடல் மார்க்கமாக வருகிறார். இதற்கு இடையிலே ஆத்திகா. யார் அந்த ஆத்திகா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மாமி ஆத்திகா கனவு கண்டார்கள். என்ன கனவு தெரியுமா? 3 நாட்களில் இரத்த ஆறு மக்காவில் ஓடுவதை போல கனவு. இரத்த ஆறு, அதிலே பெரும் பெரும் தடைகள் விழுந்து கிடக்கிறது. பொதுவாகவே ஒரு மாதிரியான கனவு பார்த்தா யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஆனா இந்த பொம்பளைய சொல்லாம இருந்திருக்காங்களா? பொம்பளைய கனவு பார்த்தா 4 பேர்த்துல சொல்லலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வர. அந்த ஆத்திகா அப்பாஸ் ரலியல்லாஹு அழைத்து, இப்படி ஒரு கனவு கண்டேன், 3 நாள்ல என்ன நடக்க போகுதோ தெரியல, அதோடு நிறுத்தியிருக்கலாம். அந்த வரலாறை பாருங்க, சீரத்தி ஹலபியாவில் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆத்திகா சொன்னாங்களாம். அப்பாஸ் ரலியல்லாஹு பார்த்து, சகோதரன் அப்பாஸை பார்த்து சொன்னாங்களாம், இந்த கனவை வேற யார்ட்டையும் சொல்லாதேன்னாங்க. பொதுவாகவே நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு, யார்ட்டையும் சொல்லாதே சொல்லிட்டா ஒரு 4 பேர்கிட்டையாவது சொன்னா தான் தூக்கம் வரும். அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு மார்க்கெட்ல போய், சந்தையில போய் ஒரு சிலரிடத்திலே சொல்ல, அவர்களின் வழியாக அபூஜகிலுக்கு செல்ல, நேரா அபூஜகில் வந்தவன் ஆத்திகாவின் கன்னத்தில் அறைந்து, நீ என்ன கனவு கண்டாயா? 3 நாளில் நீ சொன்னது, நீ கண்ட கனவு நடக்கவில்லை என்றால் உன்னை நைய புடைத்து விடுவேன். அல்லாஹு அக்பர். அந்த 3 நாளைக்குள் தான் பத்ர் நடக்கிறது. யாரையெல்லாம் ஆத்திகா கனவிலே வீழ்ந்து கிடப்பதாக கண்டார்களோ, அபூஜகில், உமையா, உத்துபா, ஷைபா, வலீத், அத்துணை பேர்களும் மாண்டு போனார்கள். வரலாறு. அல்லாஹு அக்பர். இது ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்டது. ரசூல் கண்ட கனவுகள், அதற்கு சுபுகுக்கு பிறகு ரசூலே விளக்கம் சொல்லுவார்கள். வரலாறுகள் இப்படியும் வந்திருக்கிறது. ரசூலே சுபுகுக்கு பிறகு தன் தோழர்களுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். நான் இந்த கனவு கண்டேன், அதற்கு இதுதான் விளக்கம் என்று சொல்லுகிறார்கள். அதுல உஹது போர்க்களத்தை குறித்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுக்கு செல்வதற்கு முன்பதாகவே கனவு காணுகிறார்கள். தன்னுடைய வாளின் முனை உடைவதை போல கனவு கண்டார்கள்.
மாடுகள் போர்க்களத்திலே அறுக்கப்பட்டு இரத்த சுவடுகளாய் இருப்பதை போல கனவு கண்டார்கள். இன்னொரு ரிவாயத்திலே அறுக்கப்பட்ட மாடுகள் எத்தனை என்று கேட்கிற போது சொல்லப்பட்டது 70 என்று சொல்லப்பட்டது. அல்லாஹ் அக்பர். அடுத்த நாள் காலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிடத்திலே சொல்லுகிற போதே கண்கலங்கி சொன்னார்கள், என் தோழர்களில் இந்த போர்க்களத்தில் 70 பேர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கனவின் மூலமாகவே விளக்கம் சொல்லப்பட்டது. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, சொர்க்கத்திற்கு நான் சென்றேன், சொர்க்கத்திலே எல்லா நியாமத்துக்களையும் கண்டேன், கனவுல எல்லா நியாமத்துக்களையும் கண்டேன். ஆனால் பெண்களும் பணக்காரர்களும் இந்த சொர்க்கத்திற்கு ரொம்ப பின்னால் வந்தார்கள். என் தோழர்கள் அத்துணை பேர்களையும் சொர்க்கத்தில் கண்டேன், கடைசியில் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை நான் கண்டேன். ஆனால் இங்கெல்லாம் அவர்தான் முன்னால் நிற்பார், நன்மைக்கு அள்ளி கொடுத்தவர் பின்னால் கண்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். நான் பெண்களை கடைசியில் கண்டதற்கான காரணம் அல் அஹ்மர் என்று சொன்னார்கள். இந்த சிகப்பு தான் அவர்களை பின்னால் ஆக்கியது. அப்படின்னா பட்டு துணியையும் தங்கத்தையும் அவர்கள் அஹ்மர் என்று பேசுவார்கள் அரபுகள். பட்டு துணியின் மீது கொண்ட மோகமும் தங்கத்தின் மீது கொண்ட மோகமும் அவர்களை சொர்க்கத்திற்கு பின்னால் வர வைத்தது. இன்னைக்கு அதன் மீது மோகம் கொள்ளாத பெண்கள் இருக்கிறார்களா? 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பட்டுச்சேலை இருந்தா பெரிய விஷயம், 2 பட்டுச்சேலை இருந்தா பெரிய விஷயம். இன்றைக்கு பீரோ முழுக்க பட்டுக்களாக இல்லையா அன்பிற்குரியவர்களே? அதே மாதிரி தங்கம். பணக்காரர்கள் பின்னால் வருவதற்கு காரணம் அவர்கள் ஹிசாபை முடிக்க வேண்டும் இல்லையா? கேள்வி கணக்கை முடித்துவிட்டு வருவதற்கு தாமதமானது. அந்த அடிப்படையில் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுவும் கேள்வி கணக்கை முடித்து விட்டு வருவதற்கு தாமதமாக நான் கண்டேன். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் கனவு கண்டேன் ஒரு திராசு, அந்த திராசிலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எதை வைத்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அதற்கு இன்னொரு தட்டிலே வைக்கப்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சிறந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு மற்ற பொருட்களை வைத்து உமர் வைக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா சிறந்திருக்கிறார்கள். பிறகு உஸ்மான் சிறந்திருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இந்த 3 பேர்களும் தான் ஹிலாஃபத்தை பெறுவார்கள் என்றார்கள். கனவுக்கு விளக்கம், பெருமானார் வாழ்ந்த காலத்திலேயே தனக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு, அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு, அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்பதை கனவின் மூலமாகவே பெருமானார் இந்த உம்மத்திற்கு தெரியப்படுத்தி விட்டார்கள். பனுல் ஹக்கம், பனுல் ஹக்கம் வாசிகள் என் மெம்பரின் மீது இறங்குகிறார்கள். பனுல் ஹக்கம்ங்கிறவங்க ரசூலுக்கு மாறு செய்தவர்கள். என்னுடைய மெம்பரிலே அவர்கள் இறங்குவதை போல நான் கனவு கண்டேன். சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனவை கண்டதற்கு பிறகு பெருமானார் சிரிக்கவே இல்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். ஃபித்னாவின் துவக்கமே பனுல் ஹக்கமில் இருந்துதான் துவங்கியது. அவர்களில் இருந்து வந்தவர்கள் தான் ஹவாரிஜியாக்கள். என் உம்மத்திலே இவர்கள் தான் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் என்று கனவை பார்த்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் சந்தோஷத்தோடு கண்மணி நாயகம் சிரிக்கவே இல்லை. எழுதுகிறார். இதை போல நம்ம மேராஜில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பெருமானார் நரகிலே நிறைய பெண்களை கண்டார்கள். வட்டி வாங்கக்கூடியவர்களை பெருமானார் இரத்த ஆற்றிலே மிதப்பதை போல கனவு கண்டார்கள். கனவின் மூலமாக சொல்லப்பட்டது. அல்லாஹு அக்பர். விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் வேதனை கொடுப்பதை போல கனவு கண்டதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேராஜில் பார்த்திருக்கிறோம். இதை போலவே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், நான் பால் குடிப்பதை போட்டு கனவு கண்டேன். நான் பால் குடித்தேன், எஞ்சிய பாலை, மிச்சம் இருந்த பாலை உமர் ரலியல்லாஹுவுக்கு நான் கொடுத்தேன். இது கனவுல பார்த்தேன். சஹாபாக்கள் இதுக்கு என்ன விளக்க ரசூலே?
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய கல்வி, பால் என்பது கல்வி. யார் பால் குடிப்பதை போல கனவு காணுகிறாரோ அவர் கல்வியை பெறுகிறார் என்று பொருள். என்னுடைய கல்வியில் எஞ்சியதை நான் உமருக்கு அளித்து விட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, தனக்கு ஏற்பட்ட தீங்கையும் கனவின் மூலமாகத்தான் சரி செய்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரை கொலை செய்வதற்காக பல்வேறு முயற்சிகள் நடந்தது, பல்வேறு முயற்சிகள். அதுல கடைசியில் இந்த யூதர்கள் எல்லாம் சேர்ந்து லபீத் என்ற ஒரு பயங்கரமான சூனியக்காரரை பிடித்தார்கள். லபீதின் 2 பெண் மக்களும் சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்தார்கள். பேரிச்சம்பழம், அதுல முடிச்சுக்கள், நெகங்கள், அதுல முடிச்சுக்கள், இப்படியே பெருமானாருக்கு சூனியம் செய்து ஒரு கிணற்றிலே வைக்கப்பட்டிருந்தது. 6 மாத காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை தவிர அத்தனையும் மறந்து போகும். வஹியை யாரும் மறக்கடிக்க முடியாது இல்லையா? அது அல்லாஹ்வினுடைய வேதம். அதை தவிர எல்லாம் மறந்து போச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு வந்தா, நீ யாருமான்னு கேட்பாங்களாம் பெருமானார். நான் தான் உங்கள் மனைவி ஆயிஷா. மன்ன ஆயிஷா. ஆயிஷான்னா யாரு? அபூபக்கரின் மகள் தெரியாதா? யாரத்த அபூபக்கர்? அபூ குஹாஃபாவின் மகன் அபூபக்கர். யாரத்த அபூ குஹாஃபா? எல்லாத்தையும் மறந்தாங்க. பெருமானாருக்கு கனவிலே காட்டப்பட்டது. 2 பேர்கள் கனவிலே வருகிறார்கள். ஒருவர், இந்த முகம்மதற்கு லபீது சூனியம் வைத்திருக்கிறார், இன்னொருத்தர் எங்கே வைத்திருக்கிறார்? ஒரு கிணறை சொல்லி இந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது, இவர்கள் தான் சூனியம் செய்தவர்கள். பெருமானார் மறுநாள் காலை எழுந்தவுடன், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், அந்த கனவிலே இந்த இடத்திலே இந்த கிணற்றிலே சூனியம் செய்து பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா ஓடோடி செல்லுகிறார்கள், அந்த கிணற்றுக்கு சென்றார்கள், அந்த பொருளை எடுத்து வருகிறார்கள். அப்பொழுதுதான் 2 சூறாக்கள் இறக்கி வைக்கப்பட்டது பெருமானாருக்கு. குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். மொத்தம் 2 சூறாவுலயே எத்தனை ஆயத்திற்கு சேர்த்து 11 வசனங்கள். பெருமானாருக்கு போடப்பட்டிருந்த முடிச்சும் 11. ஒவ்வொரு ஆயத்தையும் ஓத ஓத ஒவ்வொரு முடிச்சு அவிழ்கிறது. 11 வசனங்களை ஓத 11 முடிச்சுக்களும் அவிழ்கிறது. பெருமானார் தெளிவை பெறுகிறார்கள். தெளிவு பெற்றவுடன் பெருமானார் இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்தது, ஒவ்வொரு நாளும் உறங்குவதற்கு முன்னால் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸை ஓதிக்கொள்ளுங்கள், எந்த சூனியமும் உங்களை தீண்டாது. அத்தனையும் அல்லாஹ் விலக்கி வைத்து விடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கனவின் மூலமாக பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வர்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, ரசூலே, என் தலை துண்டிக்கப்படுவதை நானே பார்த்தேன் என்றார்கள். என் கழுத்து வெட்டப்படுறதை நானே பார்த்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் கழுத்து வெட்டப்பட்டதுக்கு பின்னாடி உன்னை எப்படி நீ பார்த்தேன்னு நாங்க சிரிச்சுக்கிட்டேன். உன் கழுத்தே போயிடுச்சு, பிறகு நீ எப்படி பார்த்தாய் சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களை விட்டு சீக்கிரம் சென்று விடுவேன் என்றார்கள். அதை போலதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கனவு கொண்டு சில நாட்களில் கண்மணி நாயகம் நம்மை விட்டு மறைந்து போனார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பார்த்த கனவுகள், அதற்கு பெருமானார் சொன்ன விளக்கங்கள். நான் கனவிலே கண்டேன், 2 பேர்கள் அமர்ந்திருந்தார்கள், எனக்கு 2 மிஸ்வாக் இருந்தது. அதில் கனவிலே கோணலான மிஸ்வாக்கை எடுத்து நான் கொடுக்க சென்றேன். ஆனால் சொல்லப்பட்டது நல்ல மிஸ்வாக்கை எடுத்து கொடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எதை செய்தாலும் நல்லதைத்தான் முற்படுத்த வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் எனக்கு கனவின் மூலமாக கற்றுக் கொடுத்தார். கனவு என்பது ஒரு தனி துறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நாயகம். நிறைய சட்டங்களும் முன்னோர்களின் வரலாறும் கனவை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறது என்பதையும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இந்த கனவுங்கிறது ஒரு சாதாரண துறை அல்ல. தபீருர் ருக்யா, இப்னு சீரின், ஜாஃபர் சாதிக், கனவுகளிலேயே மாபெரும் மாமேதை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹு அக்பர். இவங்களுடைய வரலாறுகளை எல்லாம் எழுதுறாங்க.
அதில் ஒன்று ரெண்டு செய்திகளை மட்டும் உங்களோடு நான் பகிரப் போகிறேன். அது கிதாபு எழுதினாக்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செய்திகளை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். நமக்கு பாங்கு இருக்கா இல்லையா? சொல்லப்படுகிற பாங்கு கனவின் மூலமாகத்தான் இந்த உம்மத்திற்கு கடமையாக்கப்பட்டது. பாங்கு என்பது காரணம், மதீனாவிற்கு சென்ற நேரத்திலே இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை குறைவு. இஸ்லாத்திலே எண்ணிக்கை அதிகமாக 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 தொழுகைக்கு எப்படி அழைப்பது என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. தொழுகைக்கு எப்படி அழைக்கிறது? ஒருத்தர் சொன்னாரு, யூதர்கள் அழைத்ததை போல அழைக்கலாம். காரணம், யூதர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு கொம்பை வைத்து ஊதுவார்கள். அந்த சத்தம் கேட்டவுடன் பள்ளிக்கு வருவார். ஒருத்தர் சொன்னார், இல்ல இல்ல, நசாராக்கள் அழைத்ததை போல அழைக்கலாம். நசாராக்கள் டபரா நம்ம கிராமங்கள்ல எல்லாம் இருக்கும், இதை அடித்து அழைப்பார்கள். ஒருத்தர் சொன்னார், மஜூசிகள் அழைத்ததை போல அழைக்கலாம். நெருப்பு வணங்கிகள் என்ன செய்வார்கள்? நெருப்பை மூட்டுவார்கள். அதை பார்த்து மக்கள் வருவார்கள். இப்படி எல்லாம் பேசிட்டு எல்லாம் கலைஞ்சாச்சு. அன்று இரவு அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி, அவர் பேர் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி, பெருமானாரின் மீது அளவு கடந்த நேசம். எந்த அளவுக்கு அவர் நேசம்னா, ரசூலுல்லாஹ் வஃபாத்தானாங்கங்கிற செய்தி கிடைத்தவுடன் அல்லாஹ் மதஹபில் பஸர் லா அன்துர் பஅத ஹபீபி அஹதா, யா அல்லாஹ், ரசூலை பார்த்த கண்கள் ரசூல் மறைந்ததற்கு பிறகு யாரையும் பார்க்க கூடாது, என் கண்ணை குருடாக்கி விடு. அதற்கு பிறகு அவர் உலகத்தில் வேறு யாரையும் பார்க்கவில்லை. வரலாறு பேசுகிறார். அவர் ரசூலின் மீது எவ்வளவு காதல். ராத்திரியில உட்காரும் போதே ரசூலுல்லாஹ் வந்து தொழுகைக்கு அழைப்பு செய்வதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கம் சொன்னார்கள். சரியான விளக்கம் கிடைக்கவில்லையே. அதற்குள்ளே மஷ்வூரா முடித்து வீட்டுக்கு வந்து விட்டோமே என்ற கவலையில் உறங்கினார்கள். அப்பொழுதுதான் இரண்டு மலக்குகளை கனவில் கண்டார்கள். ஒரு மலக்கு கேட்கிறாரு, தொழுகைக்கு எப்படி அழைக்கலாம்? இன்னொரு மலக்கு சொல்றாரு, இந்த மாதிரி ஊதலாம், டபரா அடிக்கலாம், நெருப்பம் மூட்டலாம். அது சொன்னார், அதெல்லாம் வேணாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், இந்த பாங்கு, இந்த வார்த்தைகள் கனவிலே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதை பார்த்த உடனே அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவர் ரெக்கார்ட் பண்றாரு தூக்கத்திலேயே. என்ன அவரின் கவலை! காலை சுபுகு மேலை சுபுகுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வேகமாக வந்து சந்தித்தார். ரசூலே, நேற்று நாம் பேசியதற்கான தீர்வு கனவிலே முடிவு செய்யப்பட்டது. ரசூலே, என்ன சொல்றீங்க? இப்படி இரண்டு பேரை கனவுல பார்த்தேன். ஒருத்தர் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தார், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சாதிக், நீங்கள் பார்த்த கனவு உண்மைதான் என்று சொல்லி, அழையுங்கள் பிலாலை, வஹுவ அன்தா சௌதா, பிலாலை அழையுங்கள், அவர் குரல் வலிமை படைத்தவர், அவர் வாங்க சொல்லட்டும். பிலால் ரலியல்லாஹு தஆலா வந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல இவர் சொல்லிக் கொடுக்க சொல்றார். இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா வேட்டியை கூட கட்டல, வேட்டியை இழுத்துக்கிட்டே வேகமா ஓடி வர்றாங்க. ரசூலே, ரசூலே, நான் கனவுல பார்த்தத இவர் எப்படி பாங்கா சொல்லிட்டு இருக்கிறார்? பிலால், நான் கனவிலே கண்டேன், இரண்டு பேர்கள் வந்தார்கள் என் கனவிலே, அவர்கள் தான் இந்த வார்த்தையை சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்சியாக உமரையும் ஆக்கியிருக்கிறான். அப்ப உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நான் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? நான் முன்னால் வந்து சொல்லி இருந்தால் உலகில் சொல்லப்படுகிற எல்லா பாக்கின் நன்மையும் எனக்கு சேருமே. அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி முட்டிக் கொண்டாரே. பெருமானார் சொன்னாரா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் மீது கொண்ட நேசம் உன்னை விட அவரை மிகைக்க செய்தது என்றார்கள். ரசூலின் மீது கொண்ட நேசம் நன்மையை மிகைக்க செய்தது என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். பாங்கின் மூலமாக சட்டங்கள் கடமையாக்கப்பட்டது. இந்த உம்மத்திற்கு பாங்கின் மூலமாக நிறைய செய்திகள் சொல்லப்பட்டது. பெருமானார் சொல்லுகிறார்கள், மிஸ்காத் ஷரீஃபிலே இது வரலாறு வருகிறது. நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதத்தை கனவுல பார்த்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கனவுல பார்த்தோன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இயற்கையிலே வம்பிழுக்கிற பழக்கம் இருக்கு. அது அத்தாவா இருந்தாலும் வம்பிழுப்பாங்க, மகனா இருந்தாலும் வம்பிழுப்பாங்க, அல்லாட்டே வம்பிழுத்துருவாங்க.
அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த உடனே கேட்டாங்களாம், நீங்க செஞ்சா தப்பால நாங்க படாத பாடுபட்டு இருக்கிறோம். ஆதமே, எங்க அத்தா வாப்பா ஒழுங்கா கோதுமை கனியை சாப்பிடாதே நல்லா சொல்லும் போது சாப்பிடாம இருந்திருக்கலாம்ல. நீங்க செஞ்ச தப்புனால நாங்க சொர்க்கத்தில் இருக்க வேண்டிய ஆள் இங்க வந்து பாடாப்படுறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், நான் இதை செய்வேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைப்பதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் தௌராத்தை எழுதினான்னு கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து. தௌராத் உனக்கு தானே வழங்கப்பட்டுச்சு? ஆமா, எனக்கு தான் வழங்கப்பட்டுச்சு. உலகம் படைக்கப்படுவதற்கு எவ்வளவு நாள் முன்னால் தௌராத் வழங்கப்பட்டது, எழுதப்பட்டது? 2000 வருஷம் முன்னாடி எழுதப்பட்டது. அப்ப நான் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே அந்த தௌராத்திலே ஆதம் இந்த கனியை சாப்பிடுவார் என்று இருக்கிறது அல்லவா? அப்படியானால் ரப்புல் ஆலமீனுடைய நாட்டம் இது. உலகத்திற்கு மனிதர்கள் வர வைப்பதற்காக அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. என்னை எப்படி குறை சொல்ல முடியும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஆதாரத்தில் வென்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதே கனவைத்தான் இமாம் கஸ்ஸாலி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கனவிலே கண்டார்களாம். வாழ்க்கையிலே 54 ஆண்டுகளில் 1000 நூல்களை எழுதியவர்கள் இமாம் கஸ்ஸாலி. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கனவுல பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், உன் பேர் என்னன்னு? அஹ்மது இப்னு அஹ்மதில் ஹாமிதில் கஸ்ஸாலின்னு இருக்கிறாங்க. உன் பேரை சொன்னா உங்க அத்தா பேரெல்லாம் ஏன் சேர்த்து சொல்ற அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம். அப்ப கஸ்ஸாலி கேட்டாராம், அல்லாஹ் உங்கள்ட்ட என்ன கேட்டான்? மாத்தில்க பியமீனிக யா மூசா, கையில என்ன இருக்குன்னு அல்லாஹ் கேட்டான். குச்சின்னு நீங்க நிறுத்திருக்கலாம்ல. ஹி அஸாய அத்தவக்கவு அலைஹா வ அஹுஷு பிஹா அலா கனமி வலிய பிஹா மாரிப் உக்ரா. ஏன் இவ்வளவு தூரம் பேசுறீங்க? இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அல்லாஹ்ல என்கிட்ட பேசுறான், இந்த வாய்ப்பே பெரிய விஷயமாச்சே, அதனால கொஞ்ச நேரம் பேசிக்கலான்னு நான் பேசினேன். அப்ப கஸ்ஸாலி சொன்னாங்களா, என்கிட்ட பேசுறது நபி இல்ல, அதனால கொஞ்ச நேரம் பேசிக்கலான்னு நான் பேசினேன். வெறும் பேரை சொல்லாம எங்க அத்தா பேரு, அவங்க அத்தா பேரு, அவங்க அத்தா பேரெல்லாம் சேர்த்து சொன்னேன். இப்படி கனவின் உரையாடல்கள். சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கனவுக்களை வல்லுனர். சயீத் இப்னு முஸய்யப், அல்லாஹ் அக்பர். இந்த பல்லு போற மாதிரி கனவு கண்டா ஒருத்தர் வந்து கேட்கிறார், என் பல் போனதை போல கனவு கண்டேன், பல்லு விழுந்த மாதிரி கனவு கண்டேன். அப்ப மாணவர்கிட்ட சொல்ல சொன்னாங்களா, என்ன விளக்கம்? என்ன கனவுக்களை சொல்லிக் கொடுப்பவர்கள் சயீத் இப்னு முஸய்யப். அப்ப சொன்னாங்களா மாணவர்கள், அதுல ஒருத்தர் சொன்னாரா, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் மௌத்தா போயிருவாங்க. கேட்க வந்தவர் விட்டாரு அற. இப்ப சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு சொன்னாங்களா, நீங்க நீண்ட நாள் வாழ்வீங்கன்னு சொன்னாங்களா. நீங்க நீண்ட நாள் வாழ்வீர்கள் சொல்லிவிட்டு சயீத் இப்னு முஸய்யப் சொல்லுகிறார்கள், நாங்கள் 2 பேரும் சொன்னது ஒரே கருத்து தான். நீங்க நீண்ட நாள் வாழ்வீங்கன்னா சொந்தக்காரக்குள்ள என்ன செஞ்சிருவான்னு அர்த்தம், மௌத்தா போயிருவான்னு அர்த்தம். இப்ப கனவுக்கலைக்கு விளக்கம் சொல்லுகிற போது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி விளக்கம் சொல்ல வேண்டும் என்பதையும் சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். இப்னு சீரீன் கனவுக்களை வல்லுனர், தபீரே இப்னு சீரீன் என்றே வரலாறு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உமிழ் நீரை அவர் நாவில் தடவியதால், இது கனவில் தடவியதால் அவர் கனவுக்களை வல்லுநராக மாறுகிறார். அந்த இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹ்விடத்திலே போய் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், மாலிக் எவ்வளவு பெரிய இமாம், அபூ ஹனீஃபாவுக்கு அடுத்த பெரிய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு ஆசை என்னன்னா மதீனாவுல மௌத்தாகணும். ஆனா மதீனாவுல இருக்கும்போது மக்காவுக்கு போகணும்னு ஆசை, ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசை. ஹஜ்ஜுக்கு போற நேரத்துல மௌத்தாயிட்டா என்ன செய்யறது? மதீனாவிலே தான் அடக்கப்பட வேண்டும் என்பது ஆசை, இடையிலே ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் தெரியாம கடுமையான கவலையில் இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு கனவு கண்டார். அப்ப அந்த கனவிலே 5 விரல் காட்டப்பட்டது, 5 காட்டப்பட்டுச்சு. மாணவரின் மூலமாக இப்னு சீரீன் இடத்திலே அனுப்ப, ஏதோ கனவுல 5 சொல்லப்பட்டது, என்னன்னு இப்னு சீரீன் சொன்னாங்களா, மாணவரை பார்த்து இது நீ கண்ட கனவு அல்ல, கனவு பார்த்தவரை அனுப்புனாங்க. கனவு பார்த்தவரை அனுப்புங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் போனாங்க.
அப்பதான் சொன்னாங்களா இப்படி சரி 5 விஷயம் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதனால நீங்க எங்க மௌத்தாவீங்க, எந்த இடத்துல மௌத்தாவீங்கிறது யாரை தவிர தெரியாது, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது இல்லையா? டேட் ஆஃப் பர்த் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். டேட் ஆஃப் டெத் தெரிஞ்ச என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அது யாரு? என்ன 3 நாள் தானே போக போறீங்களா? அவர் இன்னைக்கே போயிடுவார். சிக்கலாயிடும். 5ம் ரப்பிடத்தில் தான் இருக்கிறது என்ற விளக்கத்தை சூரத்துல் லுக்மானை ஓதி காட்டினார்கள். வரலாறு பேசுகிறது. அதே இப்னு சீரின் இடத்துல ஒருத்தர் வர்றாரு, என் பூமியில என் சகோதரன் மகன் நடந்து போயிட்டு இருக்கிறான், என் சகோதரன் மகன் நடந்து செல்கிறான், இப்படி கனவு கண்டேன். உன் பூமியில ஒண்ணு கூட முளைக்காதுன்ட்டாங்க இப்னு சீரின். நீ வைத்திருக்கிற பூமியில் எதுவும் முளைக்காது. சகோதரன் மகன் என்றால் மனிதனுக்கு சகோதரன் ஜின். ஜின்கள் நடமாடுகிற பூமி. இந்த பூமியில் என்ன விளைத்தாலும் அது விளையாது. அத போலதான் அவர் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு, கடைசியில விளையவே இல்லை என்ற வரலாறை பார்த்தார். அல்லாஹு அக்பர். இதே இப்னு சீரின் இடத்துல ஒருத்தர் வந்து சொன்னாரு, நான் பாங்கு சொல்வதை போல கனவு கண்டேன். நீ அஜி போவன்ட்டாங்க. இன்னொருத்தர் வர்றாரு, அவரு சொல்றாரு, நானும் பாங்கு சொல்வதை போல கனவு கண்டேன், உன் கை வெட்டப்படும். இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, 2 பேரும் ஒரே மாதிரி தான் கனவு கண்டாங்க. ஒருத்தருக்கு ஹஜ்ஜுக்கு போவேன்னு சொன்னீங்க, ஒருத்தருக்கு கை வெட்டப்படும் என்று சொல்கிறீர்கள். இப்னு சீரின் சொன்னார்களாம், இது நான் சொல்லவில்லை, ரப்பு சொல்கிறார். அத்தனமு அஜின் ஐயத்துகள் கீர் இன்னக்கும் லசாரிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவன் முகத்துல பார்த்தா கெட்டவனின் அடையாளம் தெரிகிறது, அதனால் கைவெட்டப்படும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னதை போட்டு நான் சொன்னேன். அஜின் பின்னாசில் ஹஜ் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், மக்களுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் ஹஜ்ஜுக்கு என்று. நல்லவரின் அடையாளம் அவர் முகத்தில் தெரிகிறது, அதனால் அவர் ஹஜ்ஜுக்கு செல்வார் என்று சொன்னேன். அப்ப முகக்குறி பார்த்தும் தாபீர் சொல்லப்படும். தாபீருக்கான கனவுக்கான விளக்கங்கள் இதை வைத்தும் சொல்லப்படும். அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, இன்னொருத்தர் இப்படி கனவு கண்டாராம், எலியை கனவு கண்டேன். இப்னு சீரின் வந்து எலியை கனவு கண்டேன், அந்த எலி என் வீட்டை அரித்துக் கொண்டே இருக்கிறது. இப்னு சீரின் சொல்றாங்க, யார் எலியை கனவிலே பார்க்கிறார்களோ கெட்ட மனைவி என்று பொருள். அந்த மனைவியால் உனக்கு தொல்லை நடக்கும். அல் மர்அத்துல் ஃபாசிகா, இவர்களைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கனவிலே எலியாக தோற்றமளிக்க செய்வான். நிறைய வரலாறுகள். நிறைவாக ஒன்றை சொல்லி முடிப்பேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி உலகம் முழுக்க பிரபல்யமானதற்கு என்ன காரணம்? இன்னைக்கு புகாரி இமாம தெரியாதவங்க இல்ல. குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்து புகாரி. இந்த புகாரி இவ்வளவு சிறப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் கனவிலே பார்த்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கபரை தோண்டி ரசூலை எடுப்பதை போல பார்த்தார்கள். கபர்ல ரசூலின் கபரை தோண்டி ரசூலை வெளியே கொண்டு வர்ற மாதிரி திடுக்கிட்டு எழுதுகிறார்கள் இமாம் புகாரி. இப்படி ஒரு கனவு கண்டேனே, இதற்கு என்னதான் விளக்கம்? அல்லாஹு அக்பர். அப்ப விளக்க ஞானம் மேதைகள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கபரை வெளியே கொண்டு வருவதை போன்று என்றால் ரசூலுடைய சொல், செயல், நடைமுறை அத்தனையும் இந்த உம்மத்திற்கு நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீர்கள் என்று பொருள். அந்த கனவின் மூலமாகத்தான் இமாம் புகாரி முழு உலகத்திற்கும் சென்றார்கள். இந்த கனவு கலையை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குகிற நேரத்திலிருந்து மறுநாள் தூங்குகிற வரை ரசூலினுடைய அமல் என்ன என்று எழுதுகிற போது, பெருமானார் இரவிலே தூங்குகிற போது மனைவியிடத்திலே கதை சொல்லி தூங்குவார்கள், கனவு காணுவார்கள். பெருமானார் காலையிலே விழிக்கிற போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் என்ற துஆவோடு பெருமானார் அது மட்டுமல்ல வானத்தை பார்ப்பார்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தி லிஉலில் அல்பாப். வானங்களை பார்ப்பார்கள், இரவு பகல் மாறி மாறி வருகிறது. இதில் அல்லாஹ்வின் அத்தாட்சி எவ்வளவு இருக்கிறது என்று ரப்பின் அத்தாட்சிகளை நினைத்துக் கொண்டே பெருமானார் எழுந்திருப்பார்கள். எழுந்திருத்ததற்கு பிறகு பெருமானார் என்ன செய்வார்கள்? இன்ஷா அல்லாஹ் அதை
அடுத்த வாரங்களில் பார்க்கலாம். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலிருந்து அடுத்த இரவு வரை பெருமானாரினுடைய நடைமுறை வாழ்க்கை என்னவாக இருந்தது வரலாற்று ஆசிரியர்கள் தனித்தனியாய் எழுதி காட்டுகிறார்கள். கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. اللهم أنت السلام ومنك السلام إليك يرجع السلام. تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والإكرام. اللهم يا غني يا حميد يا مبدع يا معيد يا رحيم يا ودود أغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك عمن سواك. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى